வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் படிபூஜையெல்லாம் செஞ்சு குலதெய்வ செம்பில் தண்ணியெல்லாம் மாற்றி பூவெல்லாம் போட்டு எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருவோம். எப்போவுமே நைட்டே ரெடி பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருவோம். இன்றைக்கி அப்படி செய்ய முடியலை. காலையில் எந்திரிச்சிட்டு தான் எல்லாம் சாமி பூஜை பாத்திரங்களும் எல்லாம் விளக்கிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. படிபூஜையெல்லாம் செஞ்சு அது என்னமோ தெரியல, இப்போது காலையில் நாமமெல்லாம் சொல்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது, டைம் இருக்க மாட்டேங்குது. கரெக்டாக இருக்குது டைம் எல்லாம். எப்போவுமே ஈவினிங் தான் இப்போ எல்லாம் நாம ஜெபம் பண்ணுறது எல்லாமே. ஆனால் பூஜையில் எந்த ஒரு குறையும் பண்ண முடியாது. எல்லாமே ஃபினிஷிங்காக பூஜையெல்லாம் செஞ்சு நிம்மதியாக நம்ம சாமி கும்பிட்டு நாம ஜெபிக்கணும். அதுக்காகவே சாயந்தரம் நாம ஜெபிக்கிறது. அந்த வேளையில் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் ஏறியாச்சு. கிச்சனில் இன்றைக்கி சாம்பாரும் பாசிப்பயிறு பொரியலும் தான் செஞ்சுருக்கோம் பாப்பாவுக்கு எந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் எந்த ஸ்நாக்ஸுமே கொடுத்து விடக்கூடாது ஸ்கூலில். அது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஓன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மட்டும்தான் கொடுத்து விடணும். எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி மேடம் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து ஸ்ப்ரே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே பாப்பாவுக்கு சாப்பாடு டிஃபன் எல்லாம் ரெடியாக வச்சுட்டு நானும் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் தான் கொஞ்சோண்டு ஹோம்ஒர்க் இருக்குதுன்னு எழுதி வச்சு புக்கு பென்னு வாங்கினதெல்லாம் சொல்லிவிட்டு எப்படியோ மேடத்தை கிளப்பி வச்சாச்சு.